ஓ இவ்வளவு நேரமா மியூட் பண்ணிட்டு. So I forgot to unmute. நாங்க மர பாப்போம். ஓகே இத இங்க பாருங்க. சோ நாங்க என்னது பார்த்தோம், இந்த லெஃப்ட் சென்டர் ரைட் ஜஸ்டிஃபை லைன். சரி இதுல தான் நாங்க விட்டோம். சோ இந்த பேராகிராஃப் வந்து நாங்க பிராக்டிகலா இப்ப செஞ்சு பார்க்க போறோம். சரியா? சோ okay, so this is our notepad and எங்களுக்கு தெரியும் for paragraph we use tag p இல்லையா, we use tag p. Okay fine. சரியா? And then I have to close this using this mark and paragraph close பண்ணிட்டோம். so நாங்க whatever the content should be, எங்கட content என்னென்னலாம் இருக்கணுமோ paragraphல என்னென்னலாம் நான் டைப் பண்ண போறேனோ this should be inside these two tags. சரியா? closing உம் ending the ending starting உம் ending tagக்கு இடையில தான் வரணும். so நான் வந்து already என்ன செஞ்சேன், Sri Lanka பத்தி ஒரு டெக்ஸ்ட காப்பி பண்ணி எடுத்தேன். Yes, I'm going to paste it. So Sri Lanka, formerly known as Ceylon and officially the Democratic Socialist Republic of Sri Lanka, is an island country in South Asia. It lies in the Indian Ocean, southwest of the Bay of Bengal and southeast of the Arabian Sea. It is separated from the Indian subcontinent by the Gulf of Mannar and the Palk Strait. Yes, so Sri Lanka பத்தி ஒரு பார்ட், அவங்களோட எங்கட லொகேஷன் எங்க, Sri Lanka லொகேஷன், ஜியோகிராபிக்கல் லொகேஷன் நேம், சும்மா Sri Lanka பத்தி நார்மலா ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்குது. சோ எங்கட பேஜுக்கு நான் வந்து இதான் இந்த பேராகிராஃப் தான் நான் யூஸ் பண்ண போறேன். so I'm saving this. okay, documents, sorry, documentsல this one. okay fine. பாருங்க எப்படி இருக்குது. நாங்க இதெல்லாம் இன்னைக்கு போட்டது என்னது, Sri Lanka in blue color and an image with center tag and the text Sri Lanka formerly Palk Strait. yes, I have missed the full stop. yes, full stop நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு அங்க போய் செய்யலாது, இங்க நான் ஒரு full stop add பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அங்க போயிட்டு பார்த்தா என்ன நடக்கும், எங்கட ஃபைல் ஈக்கும், அங்க வந்து எங்களுக்கு full stop இருக்கும். சோ பாருங்க. ஓகே, நான் ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இது பிடிக்கல. எனக்கு வந்து இது வந்து எங்க இருக்கணும், எனக்கு சென்டர்ல இருக்கணும்னு நான் என்ன செய்யலாம், I can use the center tag. as I already said, பாருங்க இவங்க வந்து டிஃபால்ட்டா என்னது இருக்குது, டிஃபால்ட்டா என்னது இருக்குது, லெஃப்ட் அலைனா இருக்குது. சரியா? இங்க டிஃபால்ட்டா வந்து லெஃப்ட் அலைனா நாங்க அதான் பார்த்தோம். நான் மியூட் கிளிக் கொலேஷன் இன்னும் தெரியாது, அதெல்லாம் சரி என்னது டிஃபால்ட்டா எங்கட வெப் ப்ரௌசர்ல வந்து, அதாவது HTML ல வந்து டிஃபால்ட்டா லெஃப்ட் அலைனா இருக்கும். சில விஷயங்கள் டிஃபால்ட்டா இருக்கும் தானே. பாருங்க டிஃபால்ட்டா வந்து எங்க லெட்டர்ஸ் என்ன கலர்ல இருக்குது, Black கலர்ல இருக்குது. சரியா? எனக்கு இதை வந்து ரெட் கலர்ல மாத்தலாம். பாருங்க. so we can change that too. so paragraph க்குள்ளுக்கு font color நான் சேஞ்ச் பண்ண போறேன். okay, I'm using the font element and attribute font color equal, okay, we'll use red. okay, and done. இப்ப வந்து லாஸ்டா font open பண்ணிக்கிறேன். so I have to close the font tag, close பண்றேன் font tag. இப்ப பாருங்க என்னது நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிறோம், கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா, font கலரை we have changed. and நாங்க இப்ப பாப்போம் என்ன நடக்குது. okay, பாருங்க. so default நாங்க பார்த்தோம் blackல இருக்குது, default left align இருக்குது. so we can change this manually. எங்களுக்கு என்னெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணி எங்களுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அதை எங்களுக்கு செய்யலாம். so நாங்க கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். and மத்தது இப்ப என்ன செய்ய பார்த்தோம். okay, yes, நாங்க வந்து இப்ப சேஞ்ச் பண்ண போறோம் alignment. so alignment சேஞ்ச் பண்றதுக்கு எங்களுக்கு தனியா வந்து இப்படி சென்டர் அண்ட் யூஸ் பண்ணுவோம். மேலும் இங்க நான் ஒரு டேக் யூஸ் பண்ணி சென்டர் டேக் எனக்கு இதுக்குள்ள கடிக்கும் மேலும். சரியா? ஆனா இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னா, பேராகிராஃபை எனக்கு வந்து நான் வந்து அலைன்மெண்ட் பண்ண போறேன்னு சொன்னா, p align equals as usual inverted comma, inside inverted comma I'm going to use the word center. okay, மறு எனக்கு இது ஃபுல்லா டைப் பண்ணி தான் நான் சென்டர் அந்த p tag க்ளோஸ் பண்ணணும் இல்ல, ஆல்ரெடி நான் வந்து பேராகிராஃப் tag க்ளோஸ் பண்ணிட்டேன். so now let's see எங்கட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்க போகுது. ஓகே, கட்டாயம் சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணிட்டு போங்க. பாருங்க எங்கட சென்டர் இப்படி வந்துருக்கு பாத்தீங்களா. எஸ், இப்படித்தான் எங்கட சென்டர் வரும். ஜஸ்டிஃபை என்றால் எல்லாம் ரெண்டுமே சரியா நடுக்கு வரும். ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணி பார்ப்போம். so this we have used center and எங்கட வந்து ரிசல்ட் வந்து இப்படி இருக்க போகுது. okay, next we can use justify. இப்ப சென்டர் யூஸ் பண்ணி பார்த்தோம் தானே, ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுதான் எங்கட வந்து புக்ஸ் மாதிரி இருக்கும். லெஃப்ட்லயும் நீட்டா ஸ்பேஸ் விட்டிருப்பாங்க, ரைட் சைட்லயும் நீட்டா வந்து ஸ்பேஸ் விட்டிருப்பாங்க. அதுக்கு தான் நாங்க என்னது யூஸ் பண்ணுவோம், ஜஸ்டிஃபை யூஸ் பண்ண போறோம். அலைன்மெண்ட், ஓ ஜஸ்டிஃபை, எஸ் ஸ்பெல்லிங் சரிதானே.
how to keep a gap between words. இது வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிக்கும் சரியா. இப்ப பாருங்க ஒரு மேஜிக் பார்ப்போம் நாங்க. சும்மா மேஜிக்கா நினைச்சுக்கொள்வோம் பாருங்களே. ஓகே ஓகே சோ இப்ப இந்த பேராகிராஃப்களுக்கு நான் வந்து கேப் கொண்டு போடணும் சரியா. fill in the blanks மாதிரி நான் ஒரு கேப் கொடுக்க போறேன். ஓகே is an island country in south, okay, officially the Democratic Socialist Republic of Sri Lanka. Okay, after this comma சரியா இது பாருங்க Democratic Socialist Republic of Sri Lanka. அதுக்கு பிறகு நான் வந்து பெரிய ஒரு கேப் போடணும். I am expecting a gap சரியா. இப்படி ஒரு கேப் வரணும் சரியா அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சரியா. எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் என்ன செய்ய போறேன், இப்ப இதை சேவ் பண்ண போறேன். ஓகே ஐ அம் சேவிங் திஸ். சோ நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த கேப் இப்ப வரணும் சரியா. சரி அப்படியே பெட் செஞ்சு காட்டுற மாதிரி புதுசா செய்றீங்கன்னு நினைப்பீங்களே. ஓகே அதே டாக்குமெண்ட் தான் போனேன். எங்களுக்கு கேப் வந்துச்சாமா? Did we see any gap here? இல்ல எங்களுக்கு என்னமா கேப்ஸ் விளங்குதா? நாங்க பெரிய ஒரு blank கொடுத்தோம் பாருங்க. நான் சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வேர்ட்ஸ் உங்களுக்கு சொன்ன என்னது, நாங்க பி டாக்குக்கு அதாவது நாங்க வந்து டாக்ஸுக்கு அடிக்கிற எல்லாமே வரும் சொன்னேன். அப்ப எங்களுக்கு சரியா பார்த்தா இந்த கேப் வந்திக்கணுமே, இந்த பிளாங்கும் எனக்கு வரணும். ஆனா வரல. எஸ் டிஃபால்ட்டா இது என்ன செய்யணும் சொன்னா இப்படி கேப்ஸ் வந்தா வந்து எங்களுக்கு அப்படி காட்டாது, தொடர்ந்து அது அடிச்சுட்டே போகும். சோ இப்படி என்ன மாதிரி எங்களுக்கு கேப்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா we can use this at NSBN. yes இங்க பாருங்க where's our textbook, this one. Okay so see this is provided by using at NBSP tag which belongs to the type of character entity tags. பாருங்க character யூஸ் பண்ணி வரது. இப்ப பாருங்க the government system is at NBSP. எங்களுக்கு அந்த இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க break அந்த கேப் போடுறதுக்கு. a republic, the chief state and the head of government and இந்த இப்படி நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இது நாங்க அவுட்புட் எடுத்த உடனே எங்களுக்கு கேப் வருது. சோ நாங்களும் செஞ்சு பார்ப்போம். at NBSP. ஓகே இதே இடத்துல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா at NBSP சரியா. at NBSP. ஓகே இன்னொரு இடத்துல செப்பரேட்டட்ல நான் போடுறேன் என்னது and NBSP. ஓகே by the Gulf of Mannar இங்க நான் போடுறேன் and NBSP. okay so let's see now எப்படி வரேன்னு சொல்லி பாப்போம். control s. okay இப்ப பாருங்க இடக்கிடக்கு எங்களுக்கு கேப் வந்திக்கும். விலங்குதான் உங்களுக்கு எழுத்து சீசாக்குது. நாங்க வந்து ஃபொண்ட பெருசா போவோம் ஃபர்ஸ்ட்க்கு. okay so எங்களுக்கு பாருங்க yes இப்போ எனக்கு ஒரு நீட் வந்துச்சுனது I have to increase the font size. so I can use inside this font tag. பாருங்க fontல வந்து இந்த எலிமெண்ட்டுக்கு நான் அடுத்த attribute யூஸ் பண்ண போறேன். font size பெருசா கன்வென்ஷனா official default எத்தனை ஈக்குவல்ஸ் நாங்க படிச்சோம் 5 யாருக்கான நினைக்குதா டிஃபால்ட்டா டெக்ஸ்ட் சைஸ் எத்தனை ஈக்கும் இதுல யாருக்காலும் சொல்லலுமா? So here we can see some gaps. 1, 2, 3. We can see 3 gaps here. Ceylon க்கு போற ஒரு கேப் இருக்குது. ஸ்ரீலங்காக்கு போற ஒரு கேப் இருக்குது. By the Gulf of Mannar அதுக்கு பக்கத்துல ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் எல்லாம் என்ன செஞ்சோம்? நாங்க மேனுவலா போட்டோம் சரியா. சாரி நாங்க போட்டது. ஓகே சோ நாங்க போட்டது என்னது இந்த கேப் எல்லாம். சோ ஒரு கேப் போடணும்னு சொன்னா எங்களுக்கு நார்மலா எங்களுக்கு ஸ்பேஸ் பார் போட்டு இந்த பாருங்க ஸ்பேஸ் பார் போட்டு பெரிய கேப் போட்டு எங்களுக்கு நோ யூஸ் சரியா. அப்ப என்னது யூஸ் பண்ணணும்னு சொன்னா இந்த NBSP and NBSP என்ற இந்த இதை நாங்க யூஸ் பண்ணணும். சோ ஒரு கேப் மெயின்டைன் பண்ணணும்னா we can use this text. next one கஷ்டப்படவான இது வந்து அவ்வளவு கஷ்டமான யூனிட் இல்ல. இப்படி பாக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் கடைசிக்கு எங்களுக்கு டெக்ஸ் மட்டும் தெரிஞ்சாவே டெக்ஸ்ட் நேம் தெரிஞ்சாவே போதும். உங்களுக்கு ப்ராக்டிகல் செஞ்சு காட்டணும்ன்றதுக்காக தான் இப்படி டைம் போகுது. ஓகே சோ we are done with this gap between words நாங்க பார்த்துட்டோம். and then inserting some rows. okay so next week we can continue this. there are so many tags. we can see there are so many tags. எப்படி செஞ்சோம் நாங்க we used pre tag இல்லையா. அந்த tag pre என்றத நாங்க யூஸ் பண்ணா பாருங்க இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கொண்டா நோட் பண்ணிக்கொள்ளலாம். சோ இந்த pre என்ற tag யூஸ் பண்ணி அது எங்க முடியுதோ அது வர காட்டி நான் எவ்வளவு கேப்ஸ் மெயின்டைன் பண்றணும் அதே மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு எங்கட வெப் பேஜ்ல மெயின்டைன் பண்ணி தரும் பாருங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்து நான் எவ்வளவு blank விட்டாலும் okay we'll do that too. பாருங்க ப்ரீக்கு பிறகு after pre
southeast of Arabian Sea க்கு போறது. I'm leaving a big space here and we'll save this and சேவ் பண்ணிட்டேன் அண்ட் ரீலோட் பண்ணி போறேன். ஓகே, ரீலோட் பண்றேன். என்னமாலும் டிஃபரன்ஸ் வந்துச்சா? இல்ல. ஆனா நான் வந்து எங்க விட்டேன், நீங்க எங்கனையோ நான் பெரிய ஒரு கேப் விட்டேன் இல்லையா? எஸ். ஆனா இங்க பாக்கல. அது ஏன்னு சொன்னா அந்த ப்ரீ எண்டத்தை நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே ப்ரீ எண்டத்தை நாம வந்து அதுக்கு பிறகு எங்கேயாலும் அட்டாச் பண்ணேன்னு சொன்னா அது வர காட்டி வந்து எனக்கு கெப்பை மெயின்டைன் பண்ணலாம். விளங்கிச்சா? சோ எங்களுக்கு கெப் மெயின்டைன் பண்றது வந்து இதுல ஒரு படிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். சரியா? ஓகே, ஐம் பேஸ்டிங் திஸ். இப்ப பார்த்தா எனக்கு அந்த அதுக்கு பிறகு எனக்கு ஒரு கெப் விளங்கும். நான் கொஞ்சம் பின்னுக்காக்கி போட்டேன் ப்ரீய பாருங்க. மர ஒரு பிரேக்க தந்திக்குது. எஸ். சோ இதான் எனக்கு கான்செப்ட். நாங்க என்னென்னலாம் செய்ய நினைக்கிறோமோ அதை வந்து we can use using tags. சரியா? சோ this is a simple unit. உங்களுக்கு சம்மரியா கடைசிக்கு நாங்க எக்ஸாமுக்கு போகும்போது டெக்ஸை மட்டும் பார்த்துட்டு போனா